சமையல் முட்டைக்கோஸ் கறி, வல்லாரக்கீரை பொரியல், வறுத்தரைச்ச ரசம் இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ தான் புதுசாக என்னுடைய சேனல் யாராவது பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்போ நான் போடுற வீடியோ போனால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், ஒரு பெல் காட்டும், டச் பண்ணிடலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதே டச் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் வந்து நம்ம வல்லாரக்கீரை போட்டு தொகையல் பண்ண போகிறோம். இது நல்லா தண்ணியில் அலசி வடிய போட்டுருக்கேன். அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகா போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். வல்லாரக்கீரை வந்து நல்லா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது கொடுங்கோ. நல்லா ஞாபக சக்தி இருக்கும் படித்ததெல்லாம். ஒரு சிலர் படித்ததெல்லாம் நல்லா படிப்பாங்க, பாவம் மறந்துடுவாங்க. இது அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனு, இல்லாட்டி ஒரு 2 கரண்டி தேங்காய் வச்சு உப்பு புளி வந்து நான் புளிக்கு பதிலாக வந்து புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். கட்டியாக போடாத தண்ணியாக விட்டு அரைச்சிக்கலான்னு. கண்டிப்பாக புளி போடணும், இல்லாட்டி வந்து இது பண்ணோம். கண்டிப்பாக புளி போட்டு தொகையில் அரைக்கணும். கொஞ்சம் செவந்தாட்டு அதுக்கப்புறம் வல்லாரக்கீரையை போட்டு வதக்கிக்கலாம். கீரை போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் ஆறினாட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஆறினாட்டு காட்டுறேன். அடுத்தது நாம் பார்க்குறது முட்டைக்கோஸ் கறி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் போட்ட கறி தான். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். முட்டைக்கோஸ் நறுக்கி தண்ணியில் போட்டுருக்கேன். நான் வந்து இதில் எப்போதும் இப்படி தான் போடுவோம். தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் உப்பு வச்சு இதை செதைச்சுன்னு இருக்கேன். இதை போட்டுருறேன். உப்பு இதிலே போட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டுருக்கேன். மஞ்சப்பொடி போடலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம், நிறைய விட வேண்டாம். மூடி வச்சாலே வெந்துடும். வல்லார தொகையிலுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனால் இப்போ பாருங்க, கறி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் கறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தொகையலுக்கு அரைச்சி வந்துடலாம். ஆறிடுத்து. தொகையலுக்கு உப்பு போட்டு அரைச்சி வந்துடுறேன். தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக அது பாருங்கள், அந்த புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளி ஜலம் வச்சுட்டுருக்கேன் கரைச்சி, அதை விட்டுக்கிறேன் தொகையலுக்கு. இங்கே பாருங்க, இன்றைக்கி சமையல் முட்டைக்கோஸ் கறி, வறுத்தரைச்ச ரசம். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வறுத்தரைச்ச ரசம் போட்டிருக்கேன். வறுத்தரைச்ச ரசம், அதனால் இன்றைக்கி போடலை. இது நம்ம வல்லாரக்கீரை தொகையல். பாருங்கோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.